பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் கானான் தேசத்துக்கு தன்னுடைய ஜனங்களை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆகவே தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர் கானானை நோக்கி நடத்தி கொண்டு போனார். அப்போ போகிற வழியிலே அநேக ஜனங்களை, ஜாதியினரை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு ஜனத்தாரையும் அவர்கள் தாண்டி போகிற பொழுது அந்த இடத்துல யுத்தங்கள் நடந்தது. இது நிமித்தமாக அநேக போகிற வழியிலே அவர்கள் மடிந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் வனாந்தரத்தின் வழியாய் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே அந்த வனாந்தரத்திலே அவங்களுக்கு சரியாக தண்ணீர் கிடைக்கவில்லை, உணவு கிடைக்கவில்லை. இதனாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து பேசினார்கள். என்ன பேசினார்கள் என்றால், நாங்கள் எகிப்து தேசத்திலே நாங்கள் இருந்திருந்தால் கூட நாங்கள் நன்றாக இருந்திருப்போம், நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் திருப்தியாக இருந்திருப்போம். ஆனால் இன்று உம்மோடு நாங்கள் வந்து இந்த வனாந்தரத்திலே இவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் படுகிறோமே என்று சொல்லி அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் இரவு முழுவதும் புலம்பி அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். நாங்கள் உம்மோடு கூட வருகிறதை பார்க்கிலும் நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போவது எங்களுக்கு நல்லது, அப்படியே இல்லை என்றால் இந்த வனாந்திரத்திலேயே நாங்கள் செத்து போனாலும் எங்களுக்கு நலம் என்று சொல்லி அப்படியாக முறுமுறுத்தார்கள். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நின்று அந்த ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் பேசினார்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேசம் ஒரு நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நம்மை கொண்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். என்னாகமம் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம மேல பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆகவே எல்லாரும் நீங்க அமைதியா இருங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் நீங்க செவி கொடுத்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவனுக்கு விரோதமாக நீங்கள் கலகம் பண்ணாதிருங்கள். நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமா எல்லா ஜனங்களையும் அவர் தாழ்த்தி போட்டு நம்மை அந்த கானான் தேசத்துக்கு நிச்சயமாய் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த யோசுவாவும் காலேப்பும் ஜனங்களிடத்தில் பேசினார். ஆகவே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அப்பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்முடைய எல்லைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம் கூட வருகிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.